Taste the Daily. பள்ளிப்பாளையம் நகரப்பகுதியில் புதிதாக மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் ஒரு பிராந்தி கடையை திறந்திருக்கின்றார்கள். அதுக்கு அருகாமையில் 5 வங்கிகள் இருக்கின்றன, இடதுபுறத்தில் 5 மருத்துவமனைகள் இருக்கின்றன, பின்புறத்தில் குடியிருப்புகள் இருக்கின்றன. ரோடு குறுகிய ரோடு, மேலே மேம்பாலம் இருக்கின்றது, கீழே குறுகிய சாலை. அதை குடித்துவிட்டு சாலையிலேயே வந்து நின்று போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது. பின்னால் இருக்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றது. அதை இங்கே திறப்பதற்கு முன்பாகவே சட்டமன்றத்தில் கேள்வி வைக்கின்ற போது மக்கள் பாதிக்கின்ற பகுதியில் நாங்கள் வைக்க மாட்டோம் என்று அரசு உறுதி கொடுத்திருந்தது. ஆனால் அதையும் மீறி இப்பொழுது மிக அருகாமை, அதாவது நடுவு பகுதியிலேயே வைத்திருக்கின்றார்கள். இதை மிகவும் மக்களுக்கு பாதிப்பாக இருக்கின்ற காரணத்தினால் இதை அகற்ற வேண்டும், இல்லை என்றால் வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கு இந்த தினம் அண்ணன் அவர்கள் அறிவித்ததற்கு பின்னால் மீண்டும் ஒரு FL2 அங்கே தொங்கு மண்டலத்துக்கு அருகில், அதாவது ஜீவா செட் அருகில் இன்னொரு FL2 ஓப்பன் பண்ணுவதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இந்த அரசை பொறுத்தவரை மக்களை பற்றி கவலைப்படாமல் அவர்களுக்கு மட்டுமே என்ன வருகின்றதோ அதை பார்த்து கொண்டு இந்த கதையெல்லாம் புதுசாக திறந்து கொண்டிருக்கின்றார்கள். அம்மா இருக்கின்ற போதும் அண்ணன் எடப்பாடியார் இருக்கின்ற போதும் பள்ளிப்பாளையம் பகுதியிலே முழுமையாக கடை இல்லாமல் இருந்தது. இப்போது எங்கே பார்த்தாலும் சந்து கடை என்றும், இதே போல் FL2 என்றும், அதே போல் லாட்ரி டிக்கெட்டு, கஞ்சா என்று சொல்லி 5ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவனுடைய பாக்கெட்டில் கஞ்சா பாக்கெட் இருக்கின்ற அளவுக்கு இன்று நாடு சீரழிந்து விட்டது. இதெல்லாம் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இந்த அரசின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்வது, மக்கள் பாதிப்பில்லாத இடத்துல நீங்கள் வையுங்கள், ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நடுப்பகுதியில் வைக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. சார், இந்த SIR பணிகளில் தமிழ்நாடு முழுசும் பார்த்தீங்கன்னா திமுகவினர் வந்து அந்த SIR பணிகள் ஈடுபடுற அலுவலர்கிட்ட சொல்லி அதிமுகவோட ஓட்டுகளை வந்து நீக்கிறதா நேற்று கூட ஈரோடுல அதிமுக 147 வாக்காளர்களை வந்து அதிமுக நீங்கியிருக்காங்க. பார்க்குறீங்க? இதை நேற்றைய தினம் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக பேட்டியில் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த SIR பணியிலே நாம் முழு ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும், அதிகாரிகள் நியாயமாக நடக்க வேண்டும் என்று. நாங்களும் இது போன்ற பல புகார்கள் வருகின்ற போது நானே நேரடியாக அந்த இடத்துக்கு செல்கின்றேன். உடனே அதிகாரிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு செய்து போட அது மன்றம் நடக்கின்றது. அதை உடனடியாக நிறுத்தி செய்கின்றார்கள். இதை நமது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் மிக ஜாக்கிரதையாக இருந்து இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும். இந்த SIR எதிர்ப்பதற்கு காரணமே திமுக இறந்த வாக்காளர்களையும் வெளியூர் சென்ற வாக்காளர்களையும் இரட்டைப்பதிவு இருக்கின்ற வாக்காளர்களையும் வைத்து திருத்தோட்டு போட வேண்டும் என்று நிற்கின்றார்கள். இந்த பட்டியல் முழுமையாக திருத்தப்பட்டுதான் இறந்த வாக்காளர்கள், இரட்டைப்பதிவு, வெளியூர் சென்ற வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விடுவார்கள். ஆகையால் அவருடைய வெற்றி கேள்விக்குறியாகிவிடும் என்ற காரணத்தினால்தான் தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரை, அதுவும் குமராபுரம் தொகுதியை பொறுத்தவரை இது முழுசாக இந்த பட்டியல் எடுப்பார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் இருக்காது. ஏனென்று சொன்னால் இங்கே தொழிலாளர்கள் அதிகம் நிறைந்த பகுதி. இங்கே ஒரு மாதம் இங்கே பணியாற்றுகிறார்கள், மீண்டும் பேர் எங்கோ சென்று விடுகின்றார்கள். அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்பதை கண்டுபிடிக்காமல் இருக்கின்றது. ஆக இந்த வாக்கெல்லாம் வைத்து திருட்டோட்டு போட வேண்டும் என்றுதான் தமிழகம் முழுவதும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சியும் முயற்சி செய்கின்றார்கள். அதை நம்முடைய பொதுச்செயலாளருடைய எண்ணத்துக்கு ஏற்ப, அவருடைய அறிவுக்கு ஏற்ப அதிமுக தொண்டர்கள் உஷாராக இருந்து அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும். நான் உங்களே கேட்குறேன், இப்போ இறந்த வாக்காளர்லாம் நீக்க வேண்டாமா? இப்போ உங்களுக்கே கும்பாவத்தில் தெரியும் எவ்வளோ வாக்காளர்கள் இல்லை என்று. அந்த வாக்காளர்லாம் பட்டியலே இருக்க வேண்டுமா? அதை வச்சு அவங்க திருட்டோட்டு போட பார்க்குறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த வேகம் தான், அந்த கோபம் தான் எவ்வளோ திட்டிகிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு நல்லா தெரியுது, செஞ்சால் மக்கள் உண்மையான மக்கள் ஓட்டு போட போகிறாங்கன்னு தெரியும். அப்பொழுது அந்த ஆட்சி வீட்டுக்கு போகும். அந்த இடப்பெயர் முதலமைச்சராக குமராபாளையத்தில் வந்து கிளப் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, சீட்டாட்டு கிளப்னு. இது எங்கெல்லாம் துவங்கி இருக்கா? அடுத்த கட்ட அதிமுக எங்கே இருக்குதுன்னு சொல்லி இப்போ சொல்லிட்டேன். காவல்துறை காதுக்கு போயிருக்கோம், உடனே அதை எடுக்க வேண்டும். இதெல்லாம் நான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன், அப்போ தெரிஞ்சுக்க எங்கே நடக்குது. உங்களுக்கு பத்திரிகையாளருக்கு தெரியாத எங்கேயும் இல்லை, இல்லை பத்திரிகையாளருக்கு தெரியாத எங்கேயும் நடக்க போகிறது இல்லை. கிளப்பு உங்களுக்கு தெரியும், நீங்க தான் எங்கேயும் சொல்லணும். நீ என்ன கேட்குறீங்க? அதுவும் நியூஸ் தமிழ் தெரியாத எந்த நியூஸுமே இருக்காது. நீங்க என்ன கேட்குறீங்க? அதான பேசும்போது சொன்னேன். நான் சொல்றது இப்போ அவங்க ஏஜென்ட் இருக்கிறாங்க. எதுக்கு வந்து அவங்க வந்து விசாரியார் எடுக்கிறவங்க ஒவ்வொரு அதிகாரிகிட்ட இருந்து அந்த வடிவத்தை வாங்கிட்டு போய் நாங்களே கொடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த அதிகாரிகள் எதுக்காக மிரட்டணும்? நாங்கள் சொல்றது இப்போ நான் திருப்பி கேட்கறது, இறந்த வாக்காளர்கள் பட்டியல் இருக்க வேண்டுமா? வெளியூர் சென்றவர்கள் பட்டியல் இருக்க வேண்டுமா? அடையாளம் தெரியாதவர்கள் பட்டியல் இருக்க வேண்டுமா? அதுதானே இருக்கிறார். ஒரு வாக்காளர்களை இருக்கிற வாக்காளர்களை விடுபடக்கூடாது என்பதுதான் தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டிருக்கிறதாக அதிகாரி எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாங்களும் ஒவ்வொரு வீடாக சென்று யார் இருக்கின்றார்கள், இருந்த வாக்காளர் யார் என்பதெல்லாம் நாங்கள் அடையாளம் காட்டிக் கொண்டு இருக்கின்றோம். அது அவர்களுக்கு தேவையில்லாமல் இந்த திருட்டோட்டு போடுவதற்கு வழி இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால்
பாரதிய மத்திய அமைச்சராக இருந்தவர் இவ்வளவு வேகமாக ஒரு பாரத பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் தேர்தல் கமிஷன் பேசுவது நியாயமா என்பதை தேர்தல் வருகின்ற போது மக்கள் பார்த்துக் கொள்வார்கள். அதிகாரிகளையும் மிரட்டுறாங்க திமுகவினர். அதான் எங்களுக்கு தெரிஞ்சு அது மாதிரி அதுதான் நேற்று கழக பொதுச் செயலாளர் சொல்லியிருந்தார்கள். அதிகாரிகளை அவர்கள் அந்த ஆட்சியாளர்கள் வந்து ஆட்டி வைக்கிறார்கள் என்று, ஆகையால் அது போன்று நடக்கக்கூடாது, நியாயமாக நடக்க வேண்டும் என்று வேண்டுகோள் சொல்லியிருக்கின்றார். அதே போல் தான் நாங்களும் ஒவ்வொரு பகுதியாக சென்று இது போன்று எங்காவது நடந்தால் எங்கள் காதுக்கு வந்தால் உடனே அங்கே சென்று விடுகிறோம். அது போன்ற தவறு நடக்கின்ற போது அதிகாரி சொல்கின்ற போது அதை திருத்திக் கொள்கிறார்கள். கழக பொதுச் செயலாளர் 174 தொகுதியில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரத்தை செய்திருக்கின்றார்கள், தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய களப்பணி உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் இந்த பூத்து கமிட்டி, அதே போல் பூத்தில் இருக்கின்ற ITVLA, இளைஞரணி, இப்பொழுது BLA2 என்று தொடர்ந்து நாங்கள் கழக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். எந்த இயக்கத்திற்கும் நாங்கள் சலித்தவர் அல்ல, மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் எடப்பாடியார் தான் மீண்டும் முதலமைச்சராக. இதெல்லாம் உங்கள் யூகம், இன்னும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் பொதுச் செயலாளர் மேலிடங்களை பார்த்துக்குவாங்க. அரசு தலைமை மருத்துவமனை தலைமை உயர்த்தப்படல, மக்களுக்கு போதிய வசதிகள் கிடைக்கல அப்படின்னு மக்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அரசு மருத்துவமனையில் ஏற்கனவே அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் குறைவாக இருக்கின்ற போது, நான் அமைச்சராக இருக்கின்ற போது, அம்மா அவர்கள் இருக்கின்ற போதும், அந்த எடப்பாடியார் இருக்கின்ற போதும் சொல்லி வாங்கி கொடுத்திருக்கின்றோம், கட்டணம் கொடுத்திருக்கின்றோம். இந்த ஆட்சியாளர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. மீண்டும் அண்ணன் முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னால், எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னால் அதை தலைமை மருத்துவமனையாக நிச்சயமாக உயர்த்துவோம். பீகாரை பொறுத்தவரை தேர்தல் கமிஷன் தெளிவாக சொல்லியிருந்தது, வாக்காளர் பட்டியல் திருத்த முகாமுக்கு பின்னால் ஏதாவது பாதிப்பு இருந்தால் நீதிமன்றத்தை நாடலாம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆக அதற்கு பின்னால் யாருமே நீதிமன்றத்தை நாடவில்லை, நியாயமாகத்தான் நடந்திருக்கின்றது. அவர்கள் தோல்வி என்பது அவர்களுக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாமல் மத்திய அரசையும் தேர்தல் கமிஷனையும் குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இதை முழுமையாக SIR என்பதை முழுமையாக நாம் வரவேற்கின்றோம். பீகாரை பொறுத்தவரை மக்கள் நல திட்டங்களுக்கும் நல்லாட்சிக்கும் கிடைத்திருக்கின்ற அங்கீகாரம், அதுதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் நேற்று தினமே சொல்லிவிட்டார். வணக்கம்.